டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமம் நமக்கு ஒரு சில இடங்கள்ல கருமை நிறம் இருக்கும். குறிப்பாக நிறைய பேருக்கு கழுத்தை சுற்றிலும் ஒரு கருமை நிறம் இருக்கும். அதுக்கப்புறம் கண்களை சுற்றி கருவளையம் இருக்கிறது, இல்ல மூக்கை சுற்றி கருவளையம், ஒரு சிலருக்கு வாய்ப்பகுதியை சுற்றி கருமை நிறத்துல இருக்குங்க. அதுக்கப்புறம் கை மூட்டு, கால் மூட்டு பகுதியெல்லாம் கருமை நிறத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்னவோ சிகிச்சைகள் எடுத்துட்டேன், பார்த்துட்டு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு கழுத்து பகுதியெல்லாம் ரொம்ப கருமை நிறத்துல அப்படியே ஒரு செயின் போட்ட மாதிரியே ரவுண்டா நமக்கு தெரியும். இப்ப கழுத்தை குனிஞ்சோல நீக்கி பார்த்தோம்னா லேயர் லேயரா நமக்கு கருமை நிறத்துல படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய சேர்றது ஒரு காரணம். முக்கியமாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைம்ல ஏற்படும். அதற்கு அடுத்தது மெனோபாஸ் டைம்ல தான் இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால வர்றது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கழுத்தை சுற்றிலும் இந்த கருமை நிறம், கண்களை சுற்றிலும் ஒரு கருமை நிறம் வர்றதுக்கு காரணம் டீனேஜ்லயோ இல்ல யங் அடல்ட் ஸ்டேஜ்லயோ நமக்கு வருது. அப்போதும் நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா வருது அப்படின்னு சொல்லலாம். ஒபிசிட்டி இது ஒரு முக்கியமான காரணம். உடல் எடை அதிகரித்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்கின் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தசைகளோட மடிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துலயுமே அதிகமான ஒரு கருமை நிறம் ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தசை மடிப்புகளில் எல்லாமே ஒரு கருமை நிறம் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல பாதிப்பானது அதிகமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பேசிக்கா நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்ல அடிக்கடி நம்ம மெடிசின்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு வந்தாலோ, டாக்ஸின்ஸ் நிறைய இருக்கும்போது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, நமக்கு ஏதாவது அலர்ஜி, ஃபுட் அலர்ஜியோ இல்ல டஸ்ட் அலர்ஜி இருந்ததுனாலும் இந்த மாதிரி கருமை நிறத்துல மாற ஆரம்பிக்கும். இதற்கான சிகிச்சை முறைகள், உணவு முறைகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியம். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் காரணம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்ந்திருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல மாற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாற்றம்னா இதுதான், ஸ்கின்ல அங்கங்க நமக்கு கருமை நிற திட்டுக்கள், மருக்கள் ஏற்படுறது, ஸ்கின்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுறது, இது எல்லாமே உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம உடல்ல கருமை நிற திட்டுக்களோ இந்த மாதிரி கருப்பு வளையங்கள் மாதிரி ஏற்படுறதுன்னா ஈஸியா இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி, பேசிக்கா நம்ம ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா இது ஒரு சிம்டம்ஸ். ஆனா இது கூட சேர்ந்து என்ன இருக்கும்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், வெள்ளைப்படுதல் பிரச்சனை, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதும் நம்ம பார்க்கணும். இது சரி செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அது சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த கருமை நிறமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இதுக்கு பேசிக்கா எக்ஸ்டர்னலா நிறைய கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக உடல் எடை குறையறதுக்கான வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கணும். இந்த ஹார்மோன்ஸை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சில வகையான மூலிகைகள் இதற்கு இருக்கு. ஸோ இந்த மூலிகைகளை பயன்படுத்தும் போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரி செய்யப்படுது. இதுல பொதுவாக பார்த்தோம்னா அரச மரம், அதுல இருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை, அரச மரப்பட்டை பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய டானின் முக்கியமாக என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஸோ உடல் கழிவுகளை வெளியேற்றவும், நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறவும், நம்மளுடைய யுட்ரஸ்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும், ரத்தம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு முக்கியமாக இந்த அரச மரப்பட்டை நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அதையும் நான் சொல்றேன். அரச மரப்பட்டை இதை பவுடர் செஞ்சு கொரப்பான பவுடர் மாதிரி எடுத்துக்கணும். கஷாயம் மாதிரி தினம்தோறும் குடிக்கணும். டீ மாதிரி குடிச்சாலும் உடலுக்கு ரொம்ப நல்லது. அது இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கு, பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த ஒற்றை மூலிகையே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நம்ம பயன்படுத்தலாம்.
பெரும்பாலும் நமக்கு இந்த சரும பிரச்சனைகளுக்கு அரச இலைகள் நமக்கு அவ்வளவு பலன் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா, அரச இலைகளை எடுத்து நல்லா உலர்த்தி அதை சாம்பல் ஆக்கிடணும். சாம்பல் ஆக்கிட்டு இந்த சாம்பலை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் எண்ணெயில நல்லா திக்கா குழைச்சி வச்சிடணும். ஸோ தேங்காய் எண்ணெயில நல்லா குழைச்சிட்டு இதை நம்ம பயன்படுத்த போறோம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெண்மை நிற புள்ளிகள் உடல்ல வந்து அங்கங்க ஒயிட் பேச்சஸ் இருந்தாலோ, இப்ப இந்த கருமை நிறத்துல இருக்கு இல்லைங்களா, இதற்கு மேலேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 20 25 நாட்கள் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இந்த கஷாயமும் குடிச்சிட்டு நம்ம இந்த எண்ணெயும் அந்த இலைகளை வந்து கருக்கி அந்த எண்ணெயை வந்து நம்ம எக்ஸ்டர்னலா பயன்படுத்தும் பொழுது நல்ல டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நாளடைவில் இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிற திட்டுக்கள் அப்படின்னு சொல்றது மாற ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமை மறையும் பொழுது நமக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்ந்து தினம்தோறும் நம்ம என்ன பண்ணலாம்னா, வெந்நீர்ல கொஞ்சம் வெந்தய பொடியும் சீரக பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு இதை பருகிக்கிட்டே வரணும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யவும் உடல் எடையை வந்து குறைக்கவும் நமக்கு பயன்படுது. இப்போ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். டாக்ஸின்ஸ் வெளியேறினாவே அடுத்தது சருமம் பொலிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கருமை நிறம் மறைவதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக சில விஷயங்கள், அதாவது குங்குமாதி தைலம் இதை பயன்படுத்தலாம். குங்குமாதி தைலம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இதை தொடர்ந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கரு வளையம், அதுக்கப்புறம் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய கரு வளையம் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது தினம்தோறும் நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் பொடியாகவே நமக்கு இருக்கும். வெட்டிவேர் பொடி ஒன்று போதும் நம்ம உடல் சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டுக்களை வந்து மறைக்க செய்யும். ஸோ இந்த வெட்டிவேர் பொடியை வந்து தயிர் அல்லது இளநீர் ரெண்டுல ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல நம்ம கழுத்து ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிடணும். இது எந்த இடத்துல எல்லாம் நமக்கு கருமை நிறம் இருக்கோ மெயினா அங்கெல்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இது டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணலாம். இல்லை ரெகுலரா எனக்கு வந்து தயிரும் இளநீரும் அவைலபிளா எனக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு சொன்னா ரோஸ் வாட்டர் கூட போதும். ஆனா இந்த வெட்டிவேர் பொடியை தினம்தோறும் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது முகத்திலும் கழுத்திலும் இருக்கக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் மறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பொலிவான ஒரு சருமம் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு இல்லாமல் இந்த மாதிரி கருமை நிற திட்டுக்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இதை சரி செய்ய எளிய சித்த மருத்துவத்தை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.